ஹாய் குடேஸ். நம்ம திருக்குறளில் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம கடைசி வாரம் குறள் எண் 45 குறளையும் அதோட விளக்கத்தை ஒரு குட்டி கதை மூலமாக பார்த்தோம். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இல்வாழ்க்கையில் வர்ற முதல் 5 திருக்குறளையும் அதோட விளக்கத்தையும் மட்டும் சின்ன ரீகேப் மாதிரி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம குறள் எண் 41 பார்க்கலாம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. இந்த குறளோட விளக்கம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். இல்லறத்தான் ஒருத்தன் வருமானம் ஈட்ட முடியாத அறவழியில் நடக்க நினைக்கிற இந்த 3 நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 நிலை நபர்கள் யார் யார் அப்படின்னா, முதல் நிலை சம்பாதிக்கும் முன்னாடி இருக்கிற பருவம், அதாவது கல்லூரியில் படிப்பாங்கள்ல அந்த பருவம். 2ஆம் நிலை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடமைகளையும் முடித்த முதியவர்கள். 3ஆம் நிலை துறவிகள். இந்த 3 நிலையில் இருக்கிறவங்க அறவழியில் நடக்கிறதுக்கு இல்லறத்தான் தான் அறவழியில் உதவி செய்ய வேணும் அப்படிங்கிறதான் இந்த குறளோட பொருள். அடுத்தது குறள் எண் 42. துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதோட விளக்கம், குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு 3 கடமைகள் இருக்குது. என்னென்ன? துறவிகளுக்கு, வருமானம் ஈட்ட முடியாத இயலாதவர்களுக்கு, மூதாதையர்களுக்கு, இவங்க 3 பேருக்கும் உதவி செய்ய வேணும் அப்படிங்கிறதான் இந்த குறளோட விளக்கம். இப்போ நம்ம குறள் எண் 43 பார்க்கலாம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஓக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இப்போ இந்த குறளோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். திருவள்ளுவர் இந்த குறளில் ஒரு 5 பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். முதல் அவர் யாரை சொல்கிறாருன்னா, தென்புலத்தார். தென்புலத்தார்னா இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு படையல் போட்டு அதை இல்லாதவங்களுக்கு தானம் செய்கிறது. 2வது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அந்த கோவிலை சுற்றி இருக்கிற அடியவர்கள் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக விருந்தினர்கள். நம்ம வீட்டை தேடி வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷமாக அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறது நம்மளுடைய கடமை. 4வதாக உறவினர்கள். உறவினர்கள்னால் அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம், சகோதர சகோதரிகள் வழி சொந்தம், மனைவி வழி சொந்தம்னு எல்லார் கூடயுமே அடிக்கடி சந்தித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவைப்படும் போது கேட்காமலே உதவி செய்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய கடமை. 5வதாக தன் குடும்பம். நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால் தன்னையும் தன் குடும்பத்தையும் பேணி காப்பது ரொம்ப முக்கியம். இப்போ சொன்ன இந்த 5 வகையினரையுமே ஆதரித்து அறவழியில் அவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு இல்லறத்தானின் தலையாய கடமையாகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட விளக்கம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குறள் எண் 44. பழியஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் எல். இப்போ இந்த குறளோட விளக்கம் என்ன அப்படின்னா, பொருள் தேடும்போது பாவத்திற்கு பயந்து தேடிய பொருளை உறவோடு பகிர்ந்து உண்ணும் இல்வாழ்வானின் பரம்பரை ஒரு காலும் அழிவதில்லை. அதாவது சம்பாதிக்கும் போது தீய செயல்களை செஞ்சு அது மூலமாக பொருள் ஈட்டவே கூடாது. குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தோட வாழணும். பிறர் பழித்தற்குரிய செயல்களை நம்ம செய்யவே கூடாது. இப்படி நம்ம அறவழியில் சம்பாதிச்ச பணத்தை தான் மட்டும் வச்சுக்காம இல்லாதவங்களோட பகிர்ந்து கொடுக்குற மனம் வேண்டும். இப்படி எல்லாம் நம்ம செஞ்ச அறம் தலைமுறையாக நமக்கு காவலாக நிற்கும். இந்த குறளோட விளக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குறள் எண் 45. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளோட விளக்கம், இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இல்லற வாழ்க்கையில் இருக்கிற கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடையும் மரியாதையோடையும் புரிதலோடையும் வாழணும். அதோட அவங்க ஈட்டிய பொருளை இல்லாதவங்களோட பகிர்ந்து கொடுக்குற அறத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் அன்பும் மரணும் எப்பயுமே நிலைத்து இருக்கும். அதுதான் இந்த குறளோட விளக்கம். இந்த 5 குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இனி வர வாரங்களில் நம்ம 46வது திருக்குறளையும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.